அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, டிஎன் வெற்றி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த சேனல் உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸு, அதே போல் என்னென்ன சம்லாம் இம்பார்ட்டன்ட் சம் நீங்கள் பார்க்கணும் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட காமன் ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2026க்குள்ள கொஸ்டின் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். உங்களுக்கு வந்து 7 9 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 9மே வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள், 7 கொடுத்து நீங்கள் வந்து 5 எழுதணும். இதில் கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம், வாட் வாஸ் த பிரைமரி ஆஃப் கேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இங்கே எழுதணும், 7 கொடுத்து 5 எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து fill in the blanks கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின் தான், அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் த நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி அண்ட் எக்ஸ்பிளைன் அது கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் வேர்ல்டு மேப்பில் வந்து இந்த 5 பிளேஸ் நீங்கள் குறிக்கணும். அடுத்து 8 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டினும், அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேப்பு கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் குறிக்க சொல்லி ஒரு 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே வந்து இப்போ தமிழ் மீடியத்தில் பார்ப்போம். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பாருங்கள், 7 9. இப்போ 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் யாவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 3வது பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. அடுத்து இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக. அரசியல் அமைப்பு என்றால் என்ன. தனிநபர் வருமானம் என்றால் என்ன. காட்டின் முக்கிய நோக்கம் யாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேட்டிருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து 5 ஃபில்லப் கொடுத்துருக்காங்க, கோடித்தனம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அதுக்கடுத்து இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றி விவரி. அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தவும் காரணம் கூறுகவும் கேட்டிருக்காங்க. அடுத்து 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. அடுத்து 20 ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை, அவற்றை பற்றி விவரி. அடுத்து 21 பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் குறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான், துருக்கி, பல்கேரியா. அடுத்து 8 மார்க் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிக் கொஸ்டின், இன்னொன்று வந்து மேப்பு. ஸோ பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரவல்லி மலைத்தொடர், கங்கை ஆறு, தக்கான பீடபூமி, எவரெஸ்ட்டு, பாக் நீர்நிப்பு, காரகோரம், லட்சத்தீவுகள். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன் வெற்றி எஜுகேஷன் அப்படிங்கிற சேனலை மறக்காதீங்க.